ஆரம்பத்துல அந்த ராஜாக்கு ராணிய பிடிக்கவே இல்லையா, அந்த ராணிக்கும் ராஜாவை பிடிக்கலையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சதாம். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்களாம். அந்த ராணி ராஜாவை விட்டுட்டு போன குறைய அந்த இளவரசி தான் தீர்த்து வச்சாலாம். காவேரி வா, வீட சுத்தி பார்க்கலாம். வீடு நல்லா இருக்குல்லம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். நேத்தே நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம இந்த வீட்டுக்கு வந்த நேரம் நமக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. 10 நிமிஷம் கூட உன்னால ஒரே இடத்துல உட்கார முடியல. நீ எப்படிதான் கிளாஸ்ல ஃபுல்லா உட்கார போறியோ. இங்க நான் தனியா இருக்கேன்ப்பா, ஆனா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஸ்கூல்ல நீ குட் கேர்லா இருக்கணும். வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா செய்யணும். ஓகேயா? நீங்க கொண்டு வந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஆபீஸ் ரூம்ல கொடுத்துருங்க. அவளை கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுறலாம். இப்போ ஆல் தி பெஸ்ட் காவேரி. நீங்க அப்பவே வந்துட்டீங்களா? இல்ல சார், பிரின்சிபல் மேம் ஏதோ மீட்டிங்ல இருக்காங்களா, அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, தெரியாம இடிச்சிட்டேன். விளையாடும் போது பார்த்து கவனமா விளையாடணும். உங்க பேர் என்ன பாப்பா? எங்க அப்பா என்ன கூப்பிடுறாரு, நான் போறேன்.